ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ்தமிழ். நான் உங்கள் சாய்ரா அஷிக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் ரெசிபி, ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ரெசிபி நம்ம தேங்காயை பயன்படுத்தி செய்ய போகிறோம். தேங்காய் வந்து உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் கரைச்சி வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. வாய்ப்புண் வயிற்றுப்புண்லாம் கூட சரியாக போயிடும். இப்போ இந்த தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் இந்த ரெசிபிக்கு கூடுதலாக சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கொஞ்சமாக சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக துருவி கூட சேர்த்துக்கலாம், அல்லது இந்த மாதிரி கடையில் கிடைக்கிறது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கினது சேர்த்துருக்கேன். சரியாக 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போல்லாம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸ் தான் நம்ம வாங்கி தரோம். உடம்புக்கு ரொம்பவே கெடுதிங்க. அது கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப அதிகமாக இருக்குது குழந்தைங்க இதை ரெகுலராக சாப்பிடும்பொழுது. ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள்லாம் மறைஞ்சே போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்ன காலத்தில் பெட்டி கடையிலலாம் அந்த தேங்காய் லட்டு விற்பாங்க. இப்போல்லாம் எந்த கடையிலையும் பெரும்பாலும் விற்கிறதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது வீட்டிலே செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும். இப்போ இருக்கிற குழந்தைங்களாம் ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட்றதுனாலே நிறைய குழந்தைங்க குண்டாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமான கொழுப்பு, நல்ல கொழுப்பு. ஸோ உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடும். தேங்காயை நெய்யில் ஒரு மிதமான தீயில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா 1 கப் அளவு தேங்காய் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இது நல்லா கெட்டியாகி வரும். நம்ம வீட்டு கிச்சனில் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு 3 பொருளை கொண்டு ரொம்ப ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், பால் நல்லா இறுகிட்டு கொஞ்சம் கெட்டியாகி வருது. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு தேங்காய் பூ, 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருந்தோம், 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா. இப்போது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இனிப்பு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். ஆனால் இது சரியான அளவாக இருக்கும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அல்லது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஆப்ஷனல் தாங்க, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலரும் போது மறுபடியும் இது மாதிரி நல்லா இலகி வரும் தண்ணியாக. இதை நல்லா மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சு கலந்துகிட்டே இருக்கும் போது இது கொஞ்சம் கொஞ்சமாக இறுகி நல்லா கெட்டியாகிட்டே வரும். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம்லாம் போயிட்டு எப்படி நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு. இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சின்ன வயசில் இந்த பெட்டி கடைகளில் வாங்கி சாப்பிட்டா இந்த தேங்காய் பர்ஃபியோட டேஸ்ட் வரும். இப்போ இருக்கக்கூடிய தேங்காய் பர்ஃபிலாம் இந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களே இதே அளவில் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இதை லைட்டாக ஆறட்டும். இது ஓரளவுக்கு சூடாக இருக்கும் போதே நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா பர்ஃபி மாதிரி கட் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். சப்பாத்தி கல்லில் வச்சு கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம், அல்லது குக்கி கட்டரை வச்சு கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி லட்டு மாதிரி செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது இந்த மாதிரி கைகளில் வச்சு உருட்டினோன்னா அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இப்போ இதை கொஞ்சமாக கோகோனட் பவுடரில் அப்படியே பெரட்டி விட்டு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கடையில் வாங்கின கோகோனட் பவுடருங்க. டெசிகேட்டட் கோகோனட் பவுடர்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது சும்மா ஆப்ஷனல் தாங்க, இந்த மாதிரி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கோகோனட் பவுடர் இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்க. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செய்ய தேவையில்லை, அப்படியே நீங்கள் ஒரு லட்டு மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த லட்டு பண்ணுறதுக்கு கூட கோகோனட் பவுடர் வந்து நான் கடையில் வாங்கின கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன் இல்லையா. நீங்கள் வந்து நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் வந்து நம்ம துருவி வச்சுருப்போம்ல, அதில் கூட நம்ம செய்யலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் எப்போதுமே நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ அதே மாதிரியே இந்த லாக்டவுன் சமயத்தில் நீங்கள் எதையும் போய் கடையில் வாங்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லாமல் எப்படியெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை கொண்டு செய்யலாம் அப்படின்றது தான் அடுத்தடுத்த வீடியோஸாக நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த தேங்காய் லட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தாங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய் பூவை வதக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 கப் அளவுக்கு பால், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, விருப்பப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அவ்வளோதாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் எப்போதுமே கிச்சனில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த தேங்காய் லட்டு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உள்ளுக்குள்ளே நல்லா ஜூஸியாக இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகும். ஸோ இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. டெய்லி கூட சாப்பிடலாம். இதில் நல்ல கொழுப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கனால குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். 1 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்து செஞ்சதுக்கு எனக்கு இவ்வளோ லட்டூஸ் கிடச்சிருக்குது. இதை நம்ம ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வீக் வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே சிம்பிளான ஆரோக்கியமான ரெசிபிஸ் நான் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில் நிறைய அப்லோட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.